السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எனக்கு முன்பு உரையாற்றிய ஷேக் அவர்களே, கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர், அருமை நண்பர், குளச்சல் ஜாக் கிளை தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் ஃபிர்தோசி அவர்களே, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற பொறுப்பாளர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் பல இடங்களிலிருந்தும் இங்கே வருகை தந்து அமைதியாக அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் கொள்கையில் உறுதி கொள்வோம் என்கிற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை தந்ததற்காகவே குளச்சல் ஜமாத்தை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் சமீப காலமாக நம்முடைய கூட்டங்களில், நம்முடைய மேடைகளில் இது போன்ற தலைப்புகளை எல்லாம் பார்ப்பது அரிதாகிவிட்டது. 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஷேக் அவர்கள் இளம் தாடியோடு மேடை ஏறும்போது அவர்களோடு இருந்தவர்களும் அவர்களும் பெரும்பாலும் இந்த தலைப்புகளை கொண்டுத்தான் கூட்டங்களை நடத்துவார்கள். அதிலே சஹாபாக்களுடைய தியாகங்கள் பேசப்படும், சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகள் பேசப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்பட்ட கொள்கையின் உறுதிகள் எடுத்து சொல்லப்படும். அதன் மூலம் அந்த காலத்திலே இந்த சத்திய கொள்கையை என் திசையிலும் எடுத்து சென்றவர்கள் ஏராளமான தொல்லைகள் வந்த போதிலும், துன்பங்கள் வந்த போதிலும் கொண்ட கொள்கையில் அந்த கொள்கையை சரி கண்டு நெறி கொண்டு அதன் மீதே வெறி கொண்டு எவ்வளவுதான் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்களை அவர்களை வாட்டி வதைத்தால் கூட, வறுமையில் வாடினாலும், ஏழ்மையில் ஏங்கினாலும், சமூகத்திலே பகிஷ்காரம் செய்யப்பட்டாலும், சமூக அந்தஸ்து குறைந்து போனாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல் மறுமை ஒன்றே எங்கள் இலக்கு என்று எத்தனையோ பேர் தியாகம் செய்ததன் விளைவுதான் இன்றைக்கு இந்த மண்ணில் குளச்சல் மண் உட்பட பல இடங்களில் இந்த ஏகத்துவத்தின் ஸ்தலங்கள், அல்லாஹ்வினுடைய ஆலயங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த இறை இல்லங்கள் உயிரோட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக மக்களிடத்தில் இருக்கிற அந்த ஆர்வங்கள் எல்லாம் குறைந்து போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவெல்லாம் நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்தியதோ, எதெல்லாம் நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்துவதற்குண்டான உந்து சக்தியாக விளங்கியதோ, இவைகளெல்லாம் ஒரு தௌஹீத்வாதியின் அடையாளங்களாக பார்க்கப்பட்டதோ, இவையெல்லாம் இந்த சமூகத்திலே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய கொள்கை பரப்பப்பட வேண்டும், பொதுமயமாக்கப்பட வேண்டும் என்கிற கொள்கையின் உறுதி இருந்தனவோ, அவைகளெல்லாம் என்னவோ இந்த உலகமயமாக்கலின் விளைவினால் குறைந்து போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் பெரும்பாலும் இன்றைக்கு விட்டு கொடுத்து விட்டோம். முதலெல்லாம் ஒரு ஊரிலே ஒரு தர்கா சம்பந்தப்பட்ட ஒரு கந்தூரி விழா நடக்கிறது, அல்லாஹுக்கு எதிராக இணை வைப்பு அரங்கேற்றப்படுகிறது என்றால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் சத்தியத்தின் கருத்துக்கள் அவர்களிடத்திலே எத்தி வைக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கமாவது நம்முடைய மக்கள் பலரிடத்திலே இருந்தது. அதை அவர்கள் கொள்கையாகவே கொண்டு வாழ்ந்திருந்தார்கள். எந்த விஷயங்களாக இருந்தாலும் இது குர்ஆனுக்கு உட்பட்டிருக்கிறதா, சுன்னாவுக்கு உட்பட்டிருக்கிறதா, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளுக்கும் ஆதாரங்களுக்கும் இது உடன்பட்டிருக்கிறதா என்பன போன்ற சிந்தனைகளில், செயல்பாடுகளில் இருந்த மக்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவைகளை எல்லாம் பார்ப்பது அரிதாகிவிட்டது. பெரும்பான்மையான மக்கள் தங்களுக்கு தாங்களே சமரசம் செய்து கொண்டார்கள். பெரும்பான்மையான மக்கள், அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பான்மையான மக்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள் எல்லோரும் இன்றைக்கு
தங்களுக்கு தாங்களே சமரசம் செய்து கொண்டார்கள். ஷிர்க் பிதஅத் எல்லாம் ஷேக் கமாலுதீன் காலத்தோடு, ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லா அவர்கள் காலத்தோடு முடிந்து விட்டது. அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருந்தது என்பன போன்ற பொது பார்வை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களை நோயாய் பீடித்துக் கொண்டிருக்கிறது என்கிற கவலையோடு இந்த தலைப்பிற்குள் நாம் நுழைய வேண்டும். கொள்கையில் உறுதி கொள்வோம் என்கிற தலைப்பு தந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? கொள்கையின் உறுதி கொள்வோம் என்று ஆகிவிட்டது. கொள்கையில் உறுதி கொள்வோம் என்பதற்கும் கொள்கையின் உறுதி கொள்வோம் என்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள். அதனால் இன்றைக்கு இங்கே பேசப்படக்கூடிய உரையை இங்கு பெரியவர்கள் பலர் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் இந்த ஷேகுமார்களுடைய தௌஹீது பிரச்சாரங்கள் எப்படி இருந்தது, எப்படி அது ஹிக்மத்தான முறையிலே மதிநுட்பமான முறையிலே கையாளப்பட்டது, எவ்வளவு கவலையோடும் எவ்வளவு ஆர்வத்தோடும் எவ்வளவு ஆர்ப்பரிப்போடும் எவ்வளவு தியாகத்தோடும் எவ்வளவு அர்ப்பணிப்போடும் எவ்வளவு உள தூய்மையோடும் எவ்வளவு கலப்படமற்ற சிந்தனையோடும் இவைகளெல்லாம் தெரு தெருவாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பெருவாரியாக வாழ்கிறார்களோ அந்த முஸ்லிம்களின் புழுதி பறக்கும் தெருக்களில் எப்படியெல்லாம் இந்த சத்திய கொள்கைகள் பேசப்பட்டது எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. சுமார் அப்போது எனக்கு ஒரு 18-19 வயது இருக்கும். ஃபிர்தௌசியா கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருக்கும் போது ஷேக் அவர்கள் இதே குமரி மாவட்டத்தின் கோட்டார் பகுதியில் முதலாக ஒரு மேடையில் என்னை ஏற்றினார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைப்பே சத்திய முழக்கு. இப்படி சத்தியம் பேசி 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 அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, ஒரு எழுச்சியை, ஒரு மலர்ச்சியை அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு இந்த தமிழ் மண்ணிலே தந்திருக்கிறான் என்றால் மிக இல்லை. ஆனால் அதே ஆர்வமும் அதே வேகமும் அதே விவேகமும் இன்றைக்கு வாழுகிற நம் போன்ற இளம் தலைமுறைகளிடத்திலே இருக்கிறதா என்றால் இல்லை. எல்லோரும் அவர்களுடைய சொந்த சுகத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்றாக வாழ வேண்டும், வசதியோடு வாழ வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும், நிலன்புலன்களை வாங்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், பெரிய இடத்திலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், பெரிய ஊரிலே அவன் வேலை பார்க்க வேண்டும், நிறைய நகரங்களிலே சம்பாதிக்க வேண்டும், பிறகு அதை வைத்து சொத்து வாங்க வேண்டும், அதை வைத்து வீடு வாங்க வேண்டும். இப்படியே இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் போய்விட்டது சகோதரர்களே. மசாயில் பிரச்சனை என்றுதான் சொல்லுவோம். உண்மையில் நெஞ்சிலே கை கட்டுவதும் அத்தஹியாத்திலே விரல் அசைப்பதும் உண்மையில் மசாயில் பிரச்சனை தான். அதற்காக இவ்வளவு பெரிய சண்டைகள் இந்த சமூகத்திலே நடந்திருக்க கூடாதுதான். ஆனாலும் அன்றைக்கு இருந்த கொள்கை உறுதி, அன்றைக்கு இருந்த கொள்கையின் மீது இருக்கிற வேட்கை, அன்றைக்கு அவர்களுக்கு சத்தியத்தின் மீது இருந்த நம்பிக்கை, அன்றைக்கு அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்களுடைய தியாக மனப்பான்மை, அன்றைக்கு அந்த சமூகத்திலே ஏற்பட்ட எதிர்ப்புகளை இன்முகத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய அல்லது எதிர்கொண்டு இருந்த அந்த தியாக மனப்பான்மை அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அடிவாங்க தயாராக இருந்தது. நண்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கிறதா? இந்த கால கூட்டங்களில் சஹாபாக்களுடைய தியாகங்கள் பற்றி நிறைய பேசப்படும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தினுடைய முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? வஅமரனி அன் அகூல பில் ஹக், சத்தியத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று எங்கள் தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார். வயின் கான முர்ரன், அது கசப்பாகவே இருந்தாலும் சரி. வஅமரனி அல்லா அகாஃப ஃபில்லாஹி லௌமத லாயிமின், அல்லாஹ்வுடைய பாதையிலே நிந்திப்பவர்களின் எந்த நிந்தனைக்கும் கட்டுப்படக்கூடாது, பயப்படக்கூடாது என்கிற கொள்கை உறுதியை அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு தந்திருந்தார். இதையே இஸ்லாமிய சமூக மக்கள் ஒரு காலத்தில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வேட்கையாக கொண்டிருந்தார்கள். எங்கும் சத்தியம் பேசுவார்கள், எங்கும் கொள்கையை பேசுவார்கள். திருமண நிகழ்வுகள் நடக்கிறதா, அங்கே அனாச்சாரங்கள் இருக்கிறதா, அதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். தம்முடைய பக்கத்து வீட்டிலே ஒரு வைபவம் நடைபெறுகிறதா, அதிலே மார்க்கத்திற்கு முரண்பட்ட அம்சங்கள் இடம் பெறுகிறதா, உடனே அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களிலே சன்மார்க்கம் தலையிட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது அருமை மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உன் மார்க்கத்தின் மீது நிலை பெறச் செய் என்கிற பிரார்த்தனையை திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். அப்போது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த துஆவை ஏன் நீங்கள் அதிகம் செய்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த துஆவை நீங்கள் அதிகம் செய்வதற்குண்டான காரணம் என்ன?
அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உம்ம சலமா, உம்மு சலமாவே, இன்னஹு லைஸ ஆதமியுன் இல்லா வ கல்புஹு பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇல்லாஹ். ஆதமின் மகன் யாராக இருந்தாலும், கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஆதமின் மகன் யாராக இருந்தாலும், பாதுகாப்பான ஊரிலே வளர்கிறோம், பாதுகாப்பான ஊரிலே வாழ்கிறோம், பாரம்பரியமான தௌஹீத் ஊரிலே நாங்கள் இருக்கிறோம், ஷிர்க்கை எதிர்த்து களம் கண்ட ஊரிலே இருக்கிறோம், 3 அடுக்கு மாடியில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம், யாரும் தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும், ஆதமின் மகன் யாராக இருந்தாலும், அது நீ இந்தியாவிலே இருந்தாலும் சரி, இங்கிலாந்திலே இருந்தாலும் சரி, அரபு நாட்டிலே இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க நாட்டிலே இருந்தாலும் சரி, ஆதமின் மகன் யாராக இருந்தாலும் அவனது உள்ளம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. ஃபமன் ஷாஅ அகாம. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் அருளை வைத்திருக்கிறானோ அவன் மட்டும் தான் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க முடியும். வமன் ஷாஅ அஸாக. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் வழிகேட்டை நாடிவிட்டானோ அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகெடுத்து விடுவான். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அருகில் இருந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழியை தந்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை வழிகெடுத்து விடாதே என்கிற அந்த வசனத்தை ஓதியதை பார்க்கலாம். என் அன்பார்ந்தவர்களே, சஹாபிய பெருமக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறைகளை பாடம் பெற்றவர்கள் பல தியாகங்கள் செய்துதான் இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். பல அர்ப்பணிப்புகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டுதான் என் திசையும் இந்த மார்க்கத்தின் செய்திகளை புதுமயமாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை என்றைக்கு இந்த மக்களுக்கு எத்தி வைத்தார்களோ, அதை எப்போது பெருமானாரின் திருக்கரம் பிடித்து இன்முகத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்ட அந்த நாள் ஒன்றிலிருந்து ஒவ்வொருவரும் தாயிகளாக மாறினார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரம் பிடித்து முதல் மார்க்கத்தை ஏற்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் தருகிறார். இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை ஏற்ற அந்த ஆரம்ப காலத்தில் குறைஷி மக்கள் இருக்கின்ற சபையில் நேரடியாக அவர்களிடத்திலே சென்று ஃபஹதப ஃபீஹிம் பில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை பகிரங்கமாக அவர்களுக்கு மத்தியில் உரையாக நிகழ்த்துகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் அன்றைக்கு அபூபக்கர் சித்தீக் அவர்கள் உரை நிகழ்த்திய விதத்தை, வடிவத்தை வர்ணித்து சொல்லும் போது, வகான அவ்வல ஹதீபின் யதுஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் அழைப்பு விடுத்த முதல் பேச்சாளராக, உரை வீச்சாளராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதுவரைக்கும் அபூபக்கர் அவர்களிடத்திலே கண்ணியமானவர், அதுவரைக்கும் அபூபக்கர் அவர்களிடத்திலே அங்கீகாரம் பெற்றவர், அதுவரைக்கும் அந்த சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஆளானவர். இன்றைக்கு அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடாது என்கிற சத்தியத்தை சொன்னாரோ, அந்த கணத்தில் இருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மக்களுக்கு எதிரி. அதுவரைக்கும் கண்ணியமாக பார்க்கப்பட்ட அபூபக்கர் சித்தீக் முதலாக அந்த சமூகத்திலே கண்மண் தெரியாமல் அடிவாங்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார், முகம் முழுவதும் சிதைக்கப்படுகிறார். எந்த அளவிற்கு என்றால் அவருடைய முகத்திலே இருந்த மூக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு கடுமையான முறையில் தாக்கப்பட்டார். அப்படியும் அவர்கள் கொள்கையில் உறுதியோடு இருந்தார்கள், அப்படியும் அவர்கள் இறுதி வரைக்கும் தங்கள் கொள்கையை பாதுகாத்தார்கள். எல்லா நபி தோழர்களும் அப்படித்தான். ஆரம்பகால மேடைகளில் அதிகம் பேசப்பட்ட ஒருவருடைய வரலாறு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வாஞ்சையோடு சொல்கிறார், இர்ஜிஇ இலா கௌமிக் ஃபஅக்பிர்ஹும் ஹத்தா யஅதியக அம்ரி. இஸ்லாத்தை ஏற்ற நீங்கள் அதை ரகசியமாக உங்களிடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இஸ்லாத்தை கொண்டு உங்களுடைய ஊருக்கு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். ஒரு நாள் வரும், அதிகாரம் நம் கையில் வரும், நமக்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுப்பான், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் நம்மை மேலோங்க செய்வான். என்னுடைய அந்த கட்டளை உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் திரும்பி வாருங்கள் என்றார். ஆனால் இந்த கொள்கையின் மீது இருந்த ஆசை, இந்த கொள்கையின் மீது இருந்த உண்மை, இந்த கொள்கையில் அவர் உணர்ந்த சத்தியம், இந்த கொள்கையில் அவருக்கு இருந்த காதல் அவர் ஊர் செல்லும் வரை கூட அவரை பொறுமையாக வைக்கவில்லை. அவங்க அவருடைய ஊருக்கு, சொந்த சமூகத்திற்கு செல்லும் வரைக்கும் கூட அவரை காத்திருக்க வைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லஅஸ்ருஹன் பிஹா பைன ظهرانيهم,
இந்த குறைஷி மக்களுக்கு மத்தியில் சத்தியமாக நான் கூக்குரலிட்டு இந்த மார்க்கத்தை சொல்லியே தீர்வேன் என்று சொல்லி அங்கிருக்கிற பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே வந்து உரத்த குரலிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் என்று எல்லோரையும் வைத்துக் கொண்டு வெளியூரில் இருந்து ஒருவர் சத்தமாக சொல்கிறார். நம்மளால் இன்னைக்கு உள்ளூர்ல கூட சொல்ல முடியல. ஆனா கொள்கையின் உறுதி கொண்ட ஒரு கூட்டம் எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் மீது வேட்கை கொண்ட ஒரு கூட்டம் எப்படி இருந்தது, மரணத்திற்கு பிறகு இருக்கிற அந்த மறுமையின் வாழ்க்கை தான் நிலைமையானது, நிரந்தரமானது என்கிற சிந்தனையில் வாழ்ந்த அந்த கூட்டம் எப்படி இருந்தது, யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடாது என்கிற கொள்கையை உரத்த குரலிலே சொல்கிறார்கள். இந்த சமூகம் ஒன்றாக சேர்ந்து அவரை அடித்து துவைத்து அவரை காயப்படுத்துகிறது, கண்மூடித்தனமாக தாக்குகிறது. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இருந்தாலும் ஒரு வெளியூர்காரர் ஒருவர் இப்படி அடி வாங்குகிறாரே, அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் இருந்த ஒருவர் இப்படி அடி வாங்குகிறாரே என்கிற பாசத்தில் அவர் மீது போய் நேராக விழுந்து அவரை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இப்படியே இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் நடக்கிறது. ஆனாலும் அவர் தொடர்ந்து சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு பேசப்பட்ட வரலாறு. இன்னொரு சம்பவத்தையும் கேளுங்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அவர்களுக்கிடையில் ஒரு விவாதம் செய்கிறார்கள் அல்லது ஒரு கருத்து பரிமாற்றம் செய்கிறார்கள். அது என்ன கருத்து பரிமாற்றம்? இது நாள் வரைக்கும் ஆகிவிட்டது, இந்த குறைஷி மக்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனுடைய வசனங்களை பகிரங்கமாக ஓதி அவர்களை நாம் யாரும் கேட்க செய்யவில்லையே என்று ஒரு கருத்து அவர்களுக்கிடையில் பரிமாறப்படுகிறது. உடனே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நான் அந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. சுற்றி இருந்த எல்லோரும் நக்ஷாஹும் அலைக், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவர்களே இப்படி செய்யாதீர்கள், உங்கள் மீது நாங்கள் அவர்களை பயப்படுகிறோம், நீங்கள் இப்படி சொன்னால் வேதத்தின் வசனத்தை நீங்கள் தைரியமாக ஓத ஆரம்பித்தால் கட்டாயம் உங்களை அவர்கள் தாக்குவார்கள், நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்கிறார். ஆனாலும் இந்த கொள்கையின் மீது இருந்த நேசம், இந்த கொள்கையின் மீது இருந்த உறுதி, தனக்கு கிடைத்த இந்த இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்கிற மன உறுதி, இந்த மார்க்கத்தின் மீது இறுதி வரைக்கும் அவரிடத்திலே காணப்பட்ட அந்த நேசம் அவரை தடுக்கவில்லை. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இந்த மக்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு சபையில் தைரியமாக சென்று அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன் அவன்தான், அவனே குர்ஆனை போதித்தான் என்று மார்க்கத்தின் சங்கநாதத்தை போதிக்கிற சூரத்துர் ரஹ்மானின் ஆரம்ப வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அந்த மக்கள் இருக்கின்ற சபையில் தைரியமாக ஓதுகிறார்கள், சப்தம் எழுப்பி அந்த வசனங்களை ஓதச் செய்கிறார்கள். அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிய அவர்கள், கருத்துக்களை உணர்ந்த அவர்கள், இவர் ஏதோ வித்தியாசமாக ஓதுகிறாரே, இவர் ஏதோ வித்தியாசமாக நமக்கு மத்தியிலே வந்து படிக்கிறாரே, இவர் என்ன சொல்லுகிறார் என்று சில பேர் அங்கே சப்தத்தை எழுப்புகின்ற போது அங்கிருக்கிற எல்லோரும் சொல்லுகிறார்கள், இவர் முகம்மதுக்கு இறக்கப்பட்ட வசனங்களை இங்கே நமக்கு முன்னாடி ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரே வார்த்தை தான். எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறார்கள், கடுமையான முறையிலே தாக்குகிறார்கள், முகத்தை அடித்து உடைக்கிறார்கள். பிறகு அவர் காயம்பட்ட முகத்தோடு ரத்தம் படிந்த முகத்தோடு எந்த மக்களிடமிருந்து கிளம்பி வந்தாரோ அந்த மக்களிடமே நேராக போகிறார். அப்போது இந்த மக்கள் எல்லாம் அவரை பார்த்து சொன்னார்கள், இதைத்தான் உங்கள் மீது நாங்கள் பயந்தோம், இதைத்தான் உங்கள் மீது நாங்கள் அஞ்சினோம், அப்படி நடந்து விட்டது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் கூட அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் வல இன் ஷி'தும் லஉகாதியன்னஹும் பிமிஸ்லிஹா, நீங்கள் மட்டும் சரி என்று சொன்னால் நாளைக்கும் நான் இதே போன்று செய்வேன் அப்படிங்கிறார். உடனே அந்த மக்கள் சொல்கிறார்கள், வேண்டாம் போதும், நீங்கள் அவர்கள் எதை வெறுப்பார்களோ அதை கேட்க செய்து விட்டீர்கள், உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அவரை அமைதிப்படுத்துகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான சம்பவங்கள் அன்றைக்கு நடந்தது. பல்வேறு விதமான தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் அங்கே இருந்துதான் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நம் வரைக்கும் வந்திருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அரபு மொழி மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே, அரேபிய தீபகற்பத்தில் மட்டுமே பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்த இந்த மார்க்கம் தமிழ் பேசுகிற நம் உலகு வரைக்கும் எப்படி வந்தது? தியாகம் செய்துதான் வந்தது, அர்ப்பணிப்புகள் செய்துதான் வந்தது. மார்க்கத்தை ஏற்றவர்கள் எந்தவித சமரசத்திற்கும் தங்களை ஆட்படுத்திக் கொள்ளாமல், எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்டிற்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் இறுதி வரைக்கும் உறுதியாக அவர்கள் பயணித்ததன் விளைவு மார்க்கம் போய் சேர்ந்தது.
ஆனால் இன்றைக்கு இந்த அர்ப்பணிப்பு குணங்கள் நம்மிடத்திலே இல்லாமல் போனதோ, சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்கள் சமரசம் செய்து கொள்ள ஆரம்பித்தோமோ, அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள், குறிப்பாக கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள், கொள்கையை சரி கண்ட மக்கள், அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு இந்த கொள்கையை சரி காணவில்லை. வருத்தத்தோடு சொல்லித்தான் ஆக வேண்டும். 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்வதற்காக, ஷிர்கில் இருந்து விலகி வாழ்வதற்காக, தர்கா வழிபாடும் கபர் வழிபாடும் கூடாது என்று பிரச்சாரம் செய்து அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலே காணப்பட்ட வீரியம், இந்த மார்க்கத்தின் மீது இருந்த விரைப்புத்தன்மை, இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுவர்களிடத்திலே காணப்பட்ட உறுதியான மனப்பான்மை இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலே பெரும்பாலும் பார்க்க முடியவில்லை. சாதாரணமாக இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஷிர்க் இந்த சமூகத்திலே அரங்கேற்றப்படுகிறதே, குத்துபியத்து ஓதப்படுகிறதே, ஸலவாத்து நாரியா ஓதப்படுகிறதே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ்வுக்கு நிகராக வைக்கப்படுகிறார்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்கப்படுகிறதே, அதை என் சொந்த மாமி செய்கிறாளே, எனது சொந்த சாச்சா செய்கிறாரே, எனது சொந்த உப்பா செய்கிறாரே என்கிற எந்த கவலையும் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்பட்டாலும், எவ்வளவுதான் சமாச்சாரங்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள் அரங்கேற்றப்பட்டாலும், எவ்வளவுதான் ஒழுக்க ரீதியான பண்பாடு ரீதியான குறைபாடுகள் வந்தாலும், ஹலால் ஹராம் என்கிற பேணுதல் பார்க்கப்பட வேண்டும் என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சமரசம் செய்ய ஆரம்பித்து விட்டது. தங்களுடைய விழாக்களிலே, தங்களுடைய சந்தோஷங்களிலே, தங்களுடைய சுக துக்க நிகழ்வுகளிலே எல்லாவற்றிலும் இன்றைக்கு சமரசங்கள் வந்துவிட்டது. சின்ன சின்ன இசைகளை கூட கேட்காமல் வாழ வேண்டிய இந்த சமூகம் முழுக்க முழுக்க இன்றைக்கு சினிமாவிற்கு அடிமையாக இருக்கிறது. சின்ன சின்ன இசை பாடல்களை கூட கேட்க கூடாது என்கிற அளவிற்கு தனி மனித ஒழுக்கத்தில் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சினிமாக்களை அங்கீகரித்து விட்டது. ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல திருமண விழாக்களில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வந்துவிட்டது. அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஓரளவிற்கு கட்டுப்பாடோடு பேணப்பட்டு வந்த அந்த சுய கட்டுப்பாடு கூட இன்றைக்கு தளர்த்தப்பட்டு விட்டது. கேட்டா நாங்கள் உறவை பாதுகாக்கிறோம் என்று அவருக்கே தெரியும், இது சமாளிப்பதற்குண்டான பதில். ஏன்பா உறவை பாதுகாப்பதற்கு அந்த ஒரு நாள் தான் கிடைச்சதா? ஆடம்பரங்கள் அரங்கேற்றப்படுகின்ற, இசை கூத்து கச்சேரிகள் அரங்கேற்றப்படுகின்ற, ஆண் பெண் கலப்புகள் அரங்கேற்றப்படுகின்ற, விதத்தான விஷயங்கள் அரங்கேற்றப்படுகின்ற, தன்னுடைய குடும்பத்தின் கௌரவம் இத்தனை லட்சம் ரூபாய் அல்லது இத்தனை கோடி ரூபாய் இந்த திருமணத்திலே செலவு செய்யப்பட வேண்டும் என்று திமிராக நடத்தப்படுகின்ற அந்த வைபவத்தில் கலந்துதான் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவை பேண வேண்டுமா? உங்களுக்கு தெரியுமா? அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்த முடிவில் கொடுத்திருக்கக்கூடிய ஃபத்வா. நீங்கள் வேண்டுமானால் ஆன்லைன் இஸ்லாம் QAவிலே போய் படித்து பாருங்கள். ஃபிக்ஹு ஸவாஜ் அலா தௌஇல் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னா ஒளியில் திருமணத்தின் சட்டங்கள் என்றவர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகம் ஆங்கிலத்திலும் அரபு மொழியிலும் இருக்கிறது. அந்த திருமணத்தினுடைய ஒழுங்குகளை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே வரும்போது, எந்த திருமணத்தில் ஷரியத்தினுடைய வரம்புகள் மீறப்படுகிறதோ அந்த திருமணத்தில் கலந்து கொள்பவர்கள் அதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார். அதைதான் நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு போதித்தார்கள். அதைதான் நம்முடைய ஆசிரியர் இன்றைக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அன்றைக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கினார்கள். அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். தொழுவும் போது தரதரவென்று இழுத்து தூர வீசப்பட்டார்கள். ஹவுலிலே தூக்கி எறியப்பட்டார்கள். வியாபாரங்கள் முடக்கப்பட்டது. எத்தனையோ பேருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கேள்விக்குறியானது. எத்தனையோ பேர்களுடைய திருமண பேச்சுவார்த்தை தடைபட்டது. எத்தனையோ பேர்கள் தங்களுடைய வியாபாரங்களை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு, எவ்வளவோ சிரமங்கள் பட்டு ஊருக்கு ஒரு ஆள் அன்றைக்கு தியாகம் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவைகளை எல்லாம் பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே இரண்டார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இங்கே அந்த வயநாட்டு சம்பவத்திலே மரணத்தை அடைந்தவர்கள் அவர்களுடைய இறுதி நேரம் கொள்கையின் உறுதியாக இருந்தால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், அவர்களுடைய மறுமை பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஆனா கொள்கையின் உறுதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது நேசம் இல்லாமல்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விருப்பத்திற்குரிய ஒன்றாக ஆக்காமல் வெறுமனே சந்தோஷமாக வாழ வேண்டும், நேரத்தை போக்க வேண்டும், குடும்பத்தோடு குதூகலமாக என்ஜாய் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மாத்திரம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருந்தால் எவ்வளவு கொடுமையானது சகோதரர்களே. மரணம் நிச்சயம் எல்லோருக்கும் வரும், யாருக்கும் மரணம் வராமல் இருக்காது, யாருக்கும் மரணம் வராமல் இருக்காது. ஆண்டாண்டு காலம் அழுதாலும் தொழுதாலும் மாண்டவர் மீள்வதில்லை, அதுதான் உண்மை. ஆனா யோசித்து பாருங்கள், அந்த மரண நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையில் இல்லாமல் ஒருவர் மரணித்திருந்தால், அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் இருக்கிறது என்கிற கொள்கையோடு ஒருவர் மரணித்திருந்தால், தர்காக்களிலே சென்று வணக்க வழிபாடு செய்து அங்கே பிரார்த்தனைகள் செய்து அங்கே நேர்ச்சைகள் செய்து அந்த நிலையில் அவர் மரணித்திருந்தால் அவருடைய நிலைமைகள் என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் கவலையோடு சிந்திக்க வேண்டும். என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதெல்லாம் நமது பெரும்பான்மையான உரைகளில் நாங்கள் உதாரணங்கள் சொல்லும் போது இமாம்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்ததை எல்லாம் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டோம். ஒரு காலத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த தியாகங்கள் தான் பேசப்பட்டது. இன்றைக்கு கொள்கை சார்ந்த தலைப்பாக இருந்தாலும், சத்தியத்தை எத்தி வைக்க வேண்டிய தலைப்பாக இருந்தாலும், அவ்வளவு ஏன் கொள்கையில் உறுதி என்று இன்று நாம் பேசுகின்ற தலைப்பாக இருந்தாலும், எங்கள் அமைப்பிற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜமாத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் வஹாபிகள், இவர்களெல்லாம் நஜ்ஜாத்துக்காரர்கள், இவர்களெல்லாம் புதிய கொள்கையை கொண்டு வந்திருப்பவர்கள் என்றெல்லாம் கூட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த கவலையில் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இமாம்கள் செய்த தியாகத்தையும் அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த கொள்கையின் உறுதியையும் கொஞ்சம் சொல்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். இமாம்கள் என்று சொன்னாலே 4 இமாம்கள் தான் நம்ம எல்லாருடைய நினைவுக்கு வரும். அதிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்க வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய செல்வாக்கோடும் மிகப்பெரிய மாணவர் பட்டாளத்தோடும் பின்பற்றுபவர்கள் அதிகமான எண்ணிக்கை கொண்டும் வாழ்ந்த ஈராக்கின் மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு முஃப்தி, மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு மக்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருந்தவர் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். ஈராக்கின் கல்வி சுடர் என்று அவர் வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்திற்கு கல்வி சேவையாற்றியவர். அவங்க எல்லாம் என்ன வேலை பார்த்தாங்க? இன்னைக்கு அவர்கள் எல்லாம் யாரை எதிர்த்து களம் கண்டார்கள்? இன்றைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று ஒவ்வொருவரும் போர்டு போட்டுக் கொள்கிறார்களே, உண்மையாலுமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற வார்த்தை யாரால் பாவிக்கப்பட்டது? இந்த இமாம் அபூ ஹனீஃபாவாகட்டும், இமாம் ஷாஃபி ஆகட்டும், அல்லது இமாம் மாலிக் ஆகட்டும், அல்லது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆகட்டும், இவர்கள் தான் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இங்கே உங்களுடைய சிந்தனையில் ஒரு கேள்வி வர வேண்டும். ஏன் அல்லாஹ் நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறானே, அவர்கள் எல்லாம் ஏன் தங்களை முஸ்லிம்கள் என்று மாத்திரம் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை? இன்றைக்கும் பல பேர் கேட்பார்கள், எங்களை நாங்கள் சலஃபிகள் என்று சொன்னாலோ, எங்களை நாங்கள் அஹ்லு தௌஹீத், தௌஹீதை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னாலோ, ஏம்பா அல்லாஹ் உனக்கு முஸ்லிம்னு பேர் வச்சிருக்கிறான், நீ ஏன் உனக்கு தனித்தனியான பேரை சொல்கிறாய் என்று இன்றைக்கு வரைக்கும் பலரும் கேட்பார்கள். அவர்களிடத்தில் பணிவோடு நாங்கள் திருப்பி கேட்கிற கேள்வி, அல்லாஹ் தான் நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறான் அல்லவா, அப்போது ஏன் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிடுகிறான்? ஏன் மூமின்களே என்று கூப்பிடுகிறான்? முஸ்லிம்களே என்று மட்டும் கூப்பிட வேண்டியதுதானே, முஸ்லிம்களே என்று அழைக்க வேண்டியதுதானே. யா அய்யுஹல்லதீன அஸ்லமு, ஓ இஸ்லாமை ஏற்றவர்களே என்று மாத்திரம் அல்லாஹ் நம்மளை அழைக்க வேண்டியதுதானே. ஏன் மூமினூன் என்கிறான்? ஏன் இறை நம்பிக்கையாளர்களே என்கிறான்? முஸ்லிம் என்கிற பொது பெயர் நமக்கு சூட்டப்பட்டாலும் முஸ்லிம் என்கிற பெயரில் கொள்கை ரீதியான குழப்பவாதிகள், முனாஃபிக்குகள் வாடும் போது அந்த முனாஃபிக்குகள் பின்பற்றுகிற இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றவில்லை, நீங்கள் உண்மையான மூமின்கள் பின்பற்றுகிற இஸ்லாத்தை பின்பற்றுகிறீர்கள். முஸ்லிம் என்கிற பொது பெயர் நமக்கு சூட்டப்பட்டாலும் அந்த முஸ்லிம்கள் கூட்டத்திலே வழிகட்டவர்கள் தங்களையும் முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தும் போது நீங்கள் முஃமின்கள் என்று இனம் காட்டப்படுகிறீர்கள். நயவஞ்சகர்களில் சில பேர் வந்து நாங்களும் மூமின்கள் தான், நாங்களும் நம்பிக்கையாளர்கள் தான் என்றார்கள். அல்லாஹ் மறுக்கிறான், அல்லாஹ் தடுக்கிறான். இல்லை, உங்களை நீங்கள் முஃமின்கள் என்று சொல்லாதீர்கள், உங்களை நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லாதீர்கள், வேண்டுமானால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஆக முஸ்லிம் என்பது ஒரு பொது பெயராக நமக்கு சூட்டப்பட்டாலும் எங்கே குழப்பங்கள் இருக்கிறதோ, எங்கே இஸ்லாத்தின் பெயரால் குழப்பங்கள் வந்து விடுகிறதோ, அங்கே ஒருவன் தன்னை முஃமின்
இறை நம்பிக்கையாளன் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறார். அதே மாதிரிதான் மூத்த சஹாபாக்களுடைய காலங்களுக்கு பிறகு, குறிப்பாக ஹலீஃபாக்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமூகத்திலே நிறைய அனாச்சாரங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் அவிழ்த்து விடப்பட்டன. லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யஊஸ், யஊக், நஸ்ரு, ஹுமல் என்கிற பெயரில் எல்லாம் அன்றைய சிலைகள் வணங்கப்பட்டனவே, சிற்பங்கள் வணங்கப்பட்டனவே. யார் இவர்கள்? இவர்களுடைய பெயர்களுக்கு பின்னால் இருக்கிற பின்னணி என்ன? இந்த பெயர்கள் மட்டும் ஏன் குறிப்பிடப்பட வேண்டும்? அவர்கள் மட்டும் ஏன் இணை தெய்வங்களாக வணங்கப்பட வேண்டும்? எல்லோருமே ஒரு காலத்தில் நல்லோர்களாக வாழ்ந்தவர்கள், மக்களுக்கு சேவை செய்தவர்கள், மனித புனிதர்களாக வாழ்ந்தவர்கள், பாவக்கரை பெரும்பாலும் படாதவர்கள், பொதுமக்களை விட்டும் கொஞ்சம் தூரமாக இருந்து அல்லது பொதுமக்கள் தங்களுடைய கண்களால் கண்டு ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆன்மீக வாழ்க்கையிலே இருந்தவர்கள். அவர்கள் இறந்ததற்கு பிறகு, ஆஹா, உங்களை மாதிரி நம்மளால வாழ முடியலையே, இப்படியெல்லாம் நல்லவர்கள் வாழ்ந்துட்டு போனாங்களே, அவங்கள நம்ம நினைக்கணும், அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் நினைவு கூற வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்களின் பெயரில் வரைபடங்கள் உருவாக்கப்பட்டு, சிலைகள் உருவாக்கப்பட்டு, சிற்பங்கள் உருவாக்கப்பட்டு அப்படி வணங்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். அதற்கும் இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் அவுலியாக்கள் என்கிற பெயரிலே வணங்கப்படுபவர்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசத்தையாவது நீங்கள் பார்க்க முடியுமா? லாத்து, உஸ்ஸா என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நேசர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் வாழுகிற காலத்தில் ஏனைய மக்களை விட ஆன்மீக பாதையில் கொஞ்சம் கூடுதல் சுரத்து கொண்டவர்கள். அதே மாதிரிதான் இன்றைக்கு அவுலியாக்களை பற்றி பேசப்படுகிறது. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நேசர்களாக வாழ்ந்தவர்கள், ஆன்மீகத்தின் உச்சத்திலே இருந்தவர்கள், பக்தி முக்தி அடைந்தவர்கள். இருந்து விட்டு போகட்டும், அல்லாஹ் அவர்களை நல்லவர்களாக வைக்கட்டும். அதற்காக அவர்களை அழைத்து பிரார்த்திக்க முடியுமா? அதற்காக அவர்களுக்கு நேர்ச்சி செய்ய முடியுமா? அதற்காக அவர்களிடத்திலே பாதுகாப்பு தேட முடியுமா? அதற்காக அவர்களிடத்தில் உதவிதான் கோர முடியுமா? வாழ்ந்தவர்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நேசர்களில் ஒருவர் ஆன்மீகத்தின் உச்சத்திலே இருக்கிறார், பக்தியின் முத்தியிலே இருக்கிறார் என்பதற்காக அவர் அழைக்கப்படலாம், வணங்கப்படலாம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து விட்டு போகலாமே, 4 கலீஃபாக்களை அழைத்து விட்டு போகலாமே, அவர்களுக்கெல்லாம் முன்பு வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அழைத்து விட்டு போகலாமே, அதே இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பவர்கள் தானே நீங்கள் நஸ்ரானிகள் என்று சொல்லுகிறீர்கள். ஈசா நபி அல்லாஹ்வுடைய நேசர் இல்லையா? ஈசா நபி அவுலியாக்களில் ஒருவர் இல்லையா? ஈசா நபி இறை தூதர்களில் ஒருவர் தானே. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இறந்து விட்டார்கள் ஈசா நபியை தவிர. அவங்கள வணங்கினா நஸ்ரானி, அவங்க கிட்ட துவா கேட்டா நஸ்ரானி, மற்றவர்களிடத்திலே துவா கேட்டால் மட்டும் எப்படி சகோதரர்களே ஆகும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதைதான் 40 ஆண்டு காலமாக இந்த அமைப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிந்தியுங்கள். இந்த கொள்கைக்காகத்தான் அன்றைக்கு வாழ்ந்த இமாம்களும் தியாகம் செய்தார்கள். ஈராக்கிலே இருந்த அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர் அவரை கவா என்கிற அந்த நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி நிர்பந்திக்கிறார். பல்வேறு விதமான பிதாத்துகளை சமூகத்திலே அரங்கேற்றி, பல்வேறு விதமான கொள்கை குழப்பங்களை சமூகத்திலே உண்டு பண்ணி, பிதாத்வாசிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை நிர்பந்திக்கிறார். நீங்கள் நீதிபதியாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? சமூகத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு. ஒரு அறிஞர், ஒரு இமாம் அபு ஹனீஃபா ஒருவரை ஆதரித்து விட்டால், ஒருவர் சொல்லுகிற கருத்தை இமாம் அபு ஹனீஃபா ஃபத்வாவாக கொடுத்து விட்டால், ஒட்டுமொத்த ஈராக் தேசமே கருத்து வேறுபாடு இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சன்மார்க்க பெயரிலே மிகப்பெரிய சமுதாய அங்கீகாரம் பெற்றவர் இமாம் அபு ஹனீஃபா. அல்லாஹ்வை பயந்தார், கொள்கையில் உறுதி கொண்டார். எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு அவரிடத்திலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் அவரிடத்திலே இருந்தாலும் ஒரு காலம் அவர் சத்தியத்தில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி இறுதி வரைக்கும் இவர்கள் மீது நிர்பந்தித்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். சாட்டைகளால் அடிக்கப்படுகிறார், கடைசியில் சிறையிலே அடைக்கப்படுகிறார். இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலேயே அவர் இறக்கவும் செய்கிறார். இதுதான் கொள்கையின் உறுதி. இதுதான் கொள்கையின் உறுதி. தேடி வந்த பதவி சுகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். தேடி வந்த வசதியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்தும் மிக இலகுவாக வாசல் தேடி வந்த போதும் அதை தூக்கி எறிந்துவிட்டு ஏழ்மையில் ஏங்கினாலும் வறுமையில் வாடினாலும் அசத்தியத்திற்கு ஒரு காலம் துணை போக மாட்டேன் என்று சொன்னார் இமாம் அபு ஹனீஃபா. இன்னைக்கு என்ன நடக்குது?
அவர்கள் எல்லாம் யாரை எதிர்த்து களம் கண்டார்கள்? அவர்கள் ஏன் தங்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று அழைக்கப்படுவதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள்? முதலாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த வார்த்தை பதத்தை பயன்படுத்தியது யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வத் என்று வருவது. சில முகங்கள் மறுமையில் வெள்ளையாக இருக்கும், சில முகங்கள் மறுமையில் கருமையாக இருக்கும். அதாவது சொர்க்கத்திலே இருக்கிற முகங்கள் வெள்ளை வெளியேர் என்று இருக்கும், நரகத்திலே இருக்கிற முகங்கள் கருமை அடைந்து இருக்கும் என்கிற ஒரு வேத வசனத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டும் போது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என் அன்பார்ந்த இளம் சமுதாயமே. அப்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தபியது வுஜூஹு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத், தஸ்வது வுஜூஹு அஹ்லுல் பித்அத்தி வத் தலாலத் அப்படின்னா. யாரெல்லாம் அஹ்லு சுன்னாவாக இருந்தார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். யாரெல்லாம் அஹ்லுல் பித்ஆவாக இருந்தார்களோ, பித்அத்தை அரங்கேற்றினார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருமையாக இருக்கும் என்று முதலாக இந்த சமூகத்திலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற வார்த்தையை நமக்கு வந்திருக்கிற அல்லது நாம் பார்த்திருக்கிற தரவுகளின் அடிப்படையிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தான் சொல்றாங்க. அன்றில் இருந்துதான் பாரம்பரியமாக இஸ்லாமிய சமூக மக்கள் நாங்கள் ஷியாக்களை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ராஃபிதாக்களை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஜஹமியாக்களை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் முர்ஜியாக்களை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் முத்தசிலாக்களை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் கதரியாக்களை சார்ந்தவர்கள் அல்ல. யாருங்க இவங்கெல்லாம்? எப்ப பார்த்தாலும் நீங்கள் மைக்கை கொடுத்து முர்ஜியாக்கள் என்கிறீர்கள், ஜஹமியாக்கள் என்கிறீர்கள், முத்தசிலாக்கள் என்கிறீர்கள், கதரியாக்கள் என்கிறீர்கள். இவங்க பேருக்கெல்லாம் உங்களுக்கு விளக்க வேணாம், உதாரணம் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற காலத்திலே காதியானியாக்கள் இருக்கிறார்களா இல்லையா? அகமதியாக்கள் இருக்கிறார்களா இல்லையா? குர்ஆன் மட்டுமே போதும் என்று சொல்லுகிற வீணர்கள் மூடர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஹதீஸை மறுக்கிற தமிழ்நாட்டு தௌஹீதுக்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஷியாக்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்களா இல்லையா? விரவி இருக்கிறார்களா இல்லையா? இந்த வழிகட்ட கூட்டத்தை சார்ந்தவங்க நாங்க இல்ல, அதனால நாங்க அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத் என்று பாரம்பரியமாக அழைக்கப்பட்ட புனிதமான பேர் இந்த அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத். இந்த கொள்கையில் இருந்தே, இந்த கொள்கையில் இருந்ததற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த கொள்கையில் இருந்ததற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள். இந்த கொள்கையில் இருந்ததற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இந்த கொள்கையில் இருந்தது மாத்திரமல்லாமல் இந்த கொள்கையிலேயே அவர்கள் இறந்தும் போனார்கள் சகோதரர்களே. அதற்கடுத்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவரை போல் ஒரு நெஞ்சுரம் மிக்க ஒரு இமாமை நாம் பார்க்க முடியாது. தான் கேட்டிருக்கிற, தான் சார்ந்திருக்கிற இந்த சத்திய கொள்கைக்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் தியாகத்தை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு உதாரணத்திற்கு சொந்தக்காரராக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவர் காலத்திலும் ஒரு கொள்கை குழப்பம் வருகிறது. அவர் காலத்திலும் ஒரு கொள்கை குழப்பம் வருகிறது. அல் குர்ஆன் படைக்கப்பட்டது, அது இறக்கப்பட்டதல்ல என்கிற ஒரு கொள்கை குழப்பம். ஏன் இதை சிம்பிளா எடுத்துட்டு போக வேண்டியதானே? குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னா என்ன, இறக்கப்பட்டதுன்னு சொன்னா என்ன, அதுல என்ன பிரச்சனை என்று ஆழமான வாசிப்பில்லாதவர்கள் நினைக்கலாம். இது போன்ற கொள்கை பிரச்சனைகளின் பின்னணிகளால் ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்புகளை பற்றி உணராதவர்கள் எண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கு நம் சமூக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஏன் அவர்கள் தர்காவிற்கு போனால் என்ன, அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்து பிரார்த்தித்தால் என்ன, அவர்கள் தான் அல்லாஹையும் அழைக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஆடம்பரமா திருமணம் செய்தால் என்ன, வரதட்சணை வாங்கி திருமணம் செய்தால் என்ன, ஏன் இதெல்லாம் நீங்க சமூகத்துல பிரச்சனை பண்றீங்க? சரிப்பா, இதெல்லாம் பிரச்சனை பண்ணல, எதை பிரச்சனை பண்ணலாம் அதை சொல்லுங்க. இவை அதாவது தர்காவை பற்றி பிரச்சனை பண்ணக்கூடாது, கபர் வழிபாவை பற்றி பேசக்கூடாது, சமூகத்தில் நடக்கிற அனாச்சாரங்களை பற்றி பேசக்கூடாது. எதை பத்தி பேசணும்? கடைசி வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி விஷயத்தை பத்தி மட்டுமே தான் இந்த சமூகம் பேசிக் கொண்டிருக்கணுமா? கடைசி வரைக்கும் பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்பம் இதை பத்தி மாத்திரமே தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? எங்க அந்த கணவன், மனைவி, மக்கள் என்கிற குடும்பமே சீராக வேண்டுமானால் உங்களுக்கு கொள்கை வேண்டும். கொள்கை தெளிவில்லாமல் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சீராக சிறப்பாக நடத்த முடியாது. அதான் ஷேக் அவர்கள் இவ்வளவு நேரம் நமக்கு பேசிட்டு போனாங்க. குடும்பம்னு பேசினா கூட இவங்க தேவையில்லாம ஏன்பா அந்த கொள்கைங்கிறாங்க. உண்மைதான் பிரதர். கொள்கை இல்லாமல் உன் குடும்பத்தை நீ எப்படி அல்லாவின் பாதையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறத்தக்க வகையில நீ எடுத்துக்க முடியும்? அதாவது ஒரு பெண் இந்த விஷயங்களுக்காக பொதுவாக மனமுடிக்கப்படுகிறாள், நீ மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கிறாங்களே. மார்க்கம்னா என்ன சொல்லுங்க? மார்க்கம்னா என்ன? அல்லாஹ்வை வணங்குவது தானேங்க மார்க்கம்.
அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காமல் இருப்பதுக்கு பேர் தானே மார்க்கம். அல்லாஹ்வை தொழுவது தானே மார்க்கம். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அந்த தொழுகையை நிலைநாட்ட கூடாதுங்கிறது தானே மார்க்கம். நோன்பு வைப்பது தானே மார்க்கம். அதை அல்லாஹ்வுக்கு மட்டும் வைக்கிறது தானே மார்க்கம். அதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வைக்க கூடாது என்பது தானே மார்க்கம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ஆரம்பத்தில் கொள்கையே போதித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமை அதாவது சிறுவரே, யா குலாம், ஓ சிறுவரே, நீ எதையேனும் கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேளு, நீ எதையேனும் உதவி கேட்டால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி உனக்கு ஒன்றை தர வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் நாடாவிட்டால் அது உனக்கு கிடைக்காது. உலகம் முழுவதும் ஒன்று கூடி உனக்கு வரவேண்டிய ஒன்றை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் நாடினால் அல்லாஹ் நாடாமல் எவராலும் தடுக்க முடியாது என்று சொன்னார்களே, அப்போது அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயது என்ன? ஆராய்ச்சி செய்து பாருங்கள், 5 வயது. 5 வயசு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய தௌஹீத, எவ்வளவு பெரிய அகீதாவை சொல்லி கொடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? இந்த சிறு பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர்களாகிய நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? அதுதான் கொள்கையின் உறுதி. அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை படைக்கப்பட்டது என்கிற ஒரு புதிய பிதஅத்தை, ஒரு கொள்கை ரீதியான பிதஅத்தை அன்றைக்கு சமூக மக்கள் உள்வாங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது என்றால் அல்லாஹ் தன்னுடைய பேச்சை தானே படைத்து விட்டான் என்றாகிவிடும். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. அப்ப அல்லாஹ்வின் பண்பில் எந்த ஒன்றும் படைப்பினமாக இருக்க முடியாது. அதை நீங்கள் படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சிஃபத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை படைப்புகளோடு நீங்கள் ஒற்றுப்படுத்துகிறீர்கள். அப்ப அது என்னது? இணை வைப்பு. அப்ப அது என்னது? இணை வைப்பு. அன்றைய காலத்திலே இருந்த ஷிர்க். அந்த ஷிர்க்கை எதிர்த்துதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, உண்மையாலுமே ஸ்தாபகர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இருந்தாலும் இந்த சமூக மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் அடிப்படையான 4 இமாம்கள் என்று சொல்கிறீர்களே, இந்த 4 இமாம்களில் இரண்டாவது இமாமான இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போராடியது அந்த காலத்தில் இருந்த ஷிர்க்குக்கு எதிராகத்தான். அந்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்த அன்றைய அப்பாசி ஆட்சியாளர்களில் சில பேர் இந்த புதிய கருத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள். காரணம் அது லாஜிக்காக இருக்கிறது, அது ரொம்ப பகுத்தறிவு ரீதியாக ஒத்து போகிறது. ஆதலால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், ஆதாரத்தை பிற்படுத்தியவர்கள் இந்த கொள்கையை சரிகண்ட போது அன்றைக்கு இருந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் இதை சரிகாண்கிறார்கள். சத்தியத்திலே இருந்தவர்கள் கூட சின்ன அச்சுறுத்தல் வந்த உடனேயே தங்களுடைய கருத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது அமைதியாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மட்டும் இறுதி வரைக்கும் சகோதரர்களை உறுதியோடு போராடுகிறார். எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, போராடுகிறார். அவருடைய மாணவர்கள் பட்டாளம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு தர்சு, ஒரு வகுப்பு அவர் எடுக்க ஆரம்பித்தால் சுமார் 5000 பேர் அவருடைய வகுப்பிலே ஒன்று கூடுவார்கள். அதில் 500 பேர் பேனா புத்தகத்தோடு வந்து அமர்வார்கள். மீதி 4500 பேரும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பேசக்கூடிய பேச்சையும் அவரிடத்திலே காணப்பட்ட அதமையும் அவரிடத்திலே காணப்பட்ட மரபையும் ரசித்து பார்த்து உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு தூரம் சமூகத்திலே செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்டவர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். எல்லாத்தையும் தகர்த்தெறிகிறாங்க. வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படுகிறது. எங்கும் அவர் வகுப்பெடுக்க கூடாது என்கிற முடிவு எடுக்கப்படுகிறது. உள்ளூரிலேயே அவர் இருக்கக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் போடப்படுகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வீட்டு சிறையில் வைக்கப்படுகிறார். ஆனாலும் அவர் கொள்கையில் இருந்து மாறவில்லை. திரும்ப திரும்ப அவர் நிர்பந்திக்கப்படுகிறார். இப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இறுதி வரைக்கும் சொல்லுவேன், அல் குர்ஆனு கலாமுல்லாஹ், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அது படைக்கப்பட்டதல்ல என்று சொன்னவுடன் ஆத்திரம் அவர்களுக்கு தலைக்கேறுகிறது. அதுவரைக்கும் வீட்டு காவலில் இருந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சிறைச்சாலைக்கு இழுத்து வரப்படுகிறார். சொல்லலாம் துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார். எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு பொது வெளியிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் திரளை ஒன்று பண்ணி அவர்களுக்கு மத்தியிலே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சங்கிலியால் பூட்டி மிக பெரும் சாட்டையை எடுத்துக்கொண்டு அவரை அடிப்பதற்கு தயாராக இருக்கும் போது கேட்கிறார்கள் கேள்வி, இப்போது சொல், குர்ஆனை பற்றி உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அல் குர்ஆனு கலாமுல்லாஹ், அல் குர்ஆனு கலாமுல்லாஹ்,
அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் கைர மக்லூக். அதேதான் திரும்ப சொல்றார். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், குர்ஆன் அருளப்பட்ட வேதம், அது படைக்கப்பட்டதல்ல. சுப்ஹானல்லாஹில் அதீம். ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார்கள், சாட்டையால் சரியான அடி அடிக்கிறார்கள். அடி விழுந்தவுடன் ஒரு வாயில் இருந்து வந்த வார்த்தை பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயர் சொல்லி இந்த அடியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாராவது சொல்லுவோமா இத? அல்லாஹ்வின் பெயர் சொல்லி இந்த அடியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாராவது சொல்லுவோமா? பிஸ்மில்லாஹ் எதுக்குங்க சொல்லுவோம்? சந்தோஷமான விஷயத்தை நாம் செய்யும் போது சொல்லுவோம். சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் என்போம், ஆடை அணியும் போது பிஸ்மில்லாஹ் என்போம், ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்போம், குர்ஆனை ஓதும் போது பிஸ்மில்லாஹ் என்போம். ஆனால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தன்னுடைய காலத்தில் நடைபெற்ற ஷிர்க்கை எதிர்த்து அவர் களமாடிய போது அவருக்கு விழுந்த முதல் அடியை தன் மேனி ஏற்கும் போது அவர் சொன்னார், பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது அடி விழுது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மையில் ஈடுபடுவதும் தீமையில் இருந்து விலகி வருவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர முடியாது என்கிற ஈமானிய உரமேற்றும் ஈமானிய உறுதியேற்றும் அந்த கலிமாவை, அந்த வார்த்தையை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிற ஈமானிய சங்கநாதத்தை எங்கே சொல்கிறார். மூன்றாவது அடி விழுகிறது சகோதரர்களே, மூன்றாவது அடி விழுகிறது. அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் கைர மக்லூக். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அது படைக்கப்பட்டதல்ல. போதுதான் அவர் மீது இருக்கிற ஆத்திரம் அவர்களுக்கு அதிகமாய் அந்த ஃபோர்ஸை கூட்டுகிறார்கள், மீண்டும் மீண்டும் வேகமாக அடிக்கிறார்கள். நான்காவது அடி விழும் போது குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கென்று எதை விதித்தானோ அதை தவிர எந்த ஒன்றுமே அடையாது என்று சொல்லி, என் அன்பார்ந்தவர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் நெஞ்சுறுதியோடு அவர் மீது விடுகிற சாட்டையடிகளை வாங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த சம்பவத்தை நேரால் பார்த்த மைமூன் இப்னுல் அஸ்பக் என்கிற அறிவிப்பாளர் சொல்கிறார், ஒவ்வொரு அடியையும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வாங்கும் போது நாங்கள் எண்ணிக்கொண்டே இருந்தோம், அத்தனை பேர் கூடி இருக்கிற இந்த சபையில் அல்லாஹ்வின் வேதம் அருளப்பட்டதுதான், அல்லாஹ்வின் வேதம் படைக்கப்பட்டதல்ல என்கிற அந்த கொள்கையை நிலைநாட்ட, அந்த கொள்கையை நிறைவேற்ற 29 சாட்டையடிகள் அவர் மக்கள் மத்தியிலே வாங்குகிறார். அப்போதும் அவர் இன்முகத்தோடு அல்லாஹ்வுக்காக இதை ஏற்றுக்கொள்கிறார். இப்படியெல்லாம் முன்னோர்கள் இருந்தார்கள், இப்படியெல்லாம் முன்னோர்கள் இருந்தார்கள். அவருடைய கொள்கை உறுதிக்கு பலனாக, அவருடைய கொள்கை உறுதியின் விளைவாக, அவரிடத்திலே காணப்பட்ட நெஞ்சுறுதியின் பயனாக, அவருக்கு அடுத்து யாரே அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மன்னருக்கு அடுத்து அவருடைய சகோதரர் ஆட்சிக்கு வருகிறார். அவர் அல்ஹம்துலில்லாஹ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எந்த கருத்தை சொன்னாரோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். இங்கே தகவலுக்காக ஒன்றை சொல்கிறேன். அன்றைக்கு வாழ்ந்திருந்த அந்த இமாம்கள் எல்லாம் இந்த சத்திய பாதைக்காக எவ்வளவு சோதனைகளையும் அல்லாஹுக்காக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக மட்டும் இதை நான் கூடுதலாக சொல்கிறேன். அதற்கு அடுத்த முறையாக ஆட்சிக்கு வந்தவர் ஏற்கனவே இவரை கொடுமைப்படுத்தியவரின் சொந்த சகோதரர் என்பதனால் இந்த இமாமுடைய சாபத்திற்கு அவர் ஆளாகிவிடக் கூடாது என்பதனால் ஒவ்வொரு முறையும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அன்றைக்கு அடி வாங்கும் போது அன்றைக்கு வாங்கிய 29 சாட்டை அடிகளின் விளைவு சகோதரர்களே, எப்போது எழுந்தாலும் சரி, எப்போது அமர்ந்தாலும் சரி, தன்னுடைய முதுகை பிடித்துக்கொண்டே அமர்வார், முதுகை பிடித்துக்கொண்டே எழுவார். அவ்வளவு தூரம் மரண வழி தந்த அடி. உடனே அடுத்து வந்த ஆட்சியாளர் சொல்கிறார், இமாம் அவர்களே, அல்லாஹ்வுக்காக என்னுடைய சகோதரரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்களுடைய சாபத்திற்கு அவர் ஆளாகிவிடக் கூடாது என்கிறார். அப்போது நெஞ்சிருந்தியோடு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார், நான் அல்லாஹ்வுக்காக அவரை மன்னித்து விடுகிறேன் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் வாழ்ந்துதாங்க நம்ம கிட்ட மார்க்க வந்துச்சு, இப்படியெல்லாம் வாழ்ந்துதான் மார்க் இன்னைக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல யார் அப்படி இருக்க முடியும்? இருந்தார்களே, நீங்கள் வாழுகிற இந்த காலத்திலே 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார்களே சகோதரர்களே. சொந்தக்காரர்களை பகைத்து, சொந்த உறவுகளை பகைத்து இந்த கொள்கையை நிலைநாட்டுகிறார்களா இல்லையா? உங்களில் இவ்வளவு பேர் மாஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவம் என்கிற தௌஹீதின் பக்கம் வந்திருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய தௌஹீதின் வருகைக்கு பின்னால் அல்லாஹ் யாரையோ ஒருவரை காரணமாக வைத்தான் அல்லவா? அவரை சிந்தித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையின் தியாகத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஊரை பகைத்தார்கள், உறவை பகைத்தார்கள். எதற்காக? சமூகத்திலே அங்கீகாரம் பெறவா? சமூகத்திலே அந்தஸ்தை பெறவா? பொருளாதாரத்திலே மேம்படவா? பதவி சுகத்தை அடையவா? ஊரிலே நான் பெரியாள் என்று காட்டவா? காவல்துறையின் தொடர்புகள் வரவா? அரசியல்வாதிகளுடைய தொடர்பை பெறவா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹுக்காக சொன்னார்கள், அல்லாஹுக்காக எடுத்து எம்பினார்கள்.
ஒவ்வொரு ஊரிலும் வாழ்ந்த ஏழை எளிய மக்கள், அவன் ஆட்டோ ஓட்டுபவனாக இருப்பான், அவன் சாதாரண கூலி தொழிலாளியாக இருப்பான், நாளொன்றுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆஹா, இந்த மக்கள், இந்த பொதுமக்கள் நாம் சொல்லுகின்ற சத்திய கருத்தை ஏற்காமல் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்மை தொலைவிடாமல் தடுக்கிறார்கள், நம்மை அடித்து துரத்துகிறார்கள். நாம் ஒரு கூட்டம் போட்டால் நம்மை வதைக்கிறார்கள், நாம் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தால் காவல்துறையிலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள், நான் ஒரு கூட்டம் பேச ஒரு அழைப்பாளரை, ஒரு ஆலிமை அழைத்து வந்தால் அவரை அடித்து துவைக்கிறார்கள். எங்கள் ஊரில் ஒரு பள்ளி வேண்டும், எங்கள் ஊரிலே ஒரு மர்கஸ் வேண்டும். ஒரு காலத்தில் மஸ்ஜிதுகள் எல்லாம் மர்கஸ்களாக இயங்கின, அவைகளெல்லாம் அல்லாஹ்வின் சங்கநாதத்தை எடுத்து எடுத்து எம்பின சகோதரர்களே. இன்றைக்கு மர்கஸ்களை எல்லாம் பெரும்பாலும் மஸ்ஜிதுகளாக மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். கவலைப்படுங்கள் இஸ்லாமிய சமூகமே, கவலைப்படுங்கள். ஊருக்கு 2 பேராவது இருக்கணுமா இல்லையா? ஊருக்கு ஒரு 2-3 பேராவது வேணுமா இல்லையா? எல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க என்று அப்படியே போய்விட்டால் யார் சகோதரர்களே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது? கவலைப்படுங்கள் இளைஞர்களே, கவலைப்படுங்கள். ஆனால் இன்றைக்கும் தியாகம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் தியாகம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். வட்டி இந்த வியாபாரத்திலே கலந்திருக்கிறது, வட்டி இந்த வேலையிலே கலந்திருக்கிறது என்பதனால் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு மார்க்கத்திற்காக சாதாரண வியாபாரம் செய்கிற இளைஞர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள், இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கொள்கைவாதியான ஒருவனைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன், வரதட்சணை வாங்காமல் வரக்கூடியவனைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்கிற நெஞ்சுறுதியோடு 25 வயதை தாண்டி 30 வயதை தாண்டியும் வாழக்கூடிய குமரிகள் இந்த நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லாமல்லாம் இல்லை. ஆனா பொதுஜனம் எல்லாத்தையும் இன்னைக்கு சிம்பிள் ஆக்கிடுச்சு. பொதுவாக வாழக்கூடிய சமூகம் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டது. இதே மிம்பர் மேடையிலே பேசப்படக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவு சத்தமாக பேசப்பட்டாலும் அதில் எதை இவன் ஏற்றுக்கொள்கிறானோ, அது எது இவனுக்கு பிடிக்கிறதோ அதை மட்டுமே சன்மார்க்க சிந்தனையாக எடுத்துக்கொண்டு சொல்கிறான். எது இவனுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படுகிறதோ, எது இவனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதோ அதையெல்லாம் புரியாதவர்கள் பேசுகிறார்கள், உலகம் தெரியாதவர்கள் பேசுகிறார்கள், அப்டேட் ஆகாதவர்கள் பேசுகிறார்கள் என்று அதை சாதாரணமான முறையிலே கடந்து செல்லக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த இமாம்களுடைய வரலாறை கேளுங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. இந்த இமாம்களுடைய வரலாற்றை நான் சொல்வதற்குண்டான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். காரணம், நம்ம எல்லாம் என்னவோ இமாம்களுக்கு எதிரானவர்கள் போல இன்றும் இவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இமாம்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, மாறாக எந்த தனி இமாமுக்கும் நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல. எல்லா அஹ்லு சுன்னாவின் இமாம்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த 4 இமாம்கள் மட்டுமல்ல, இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கய்யிம், இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் என்கிற எல்லா இமாம்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தக்லீது செய்வதற்காக அல்ல, கண்மூடித்தனமாக பின்பற்றுவதற்காக அல்ல, சன்மார்க்கத்தின் சத்திய கருத்துக்களை எடுத்துக் கொள்வதற்காக. இதே போன்று சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களும் அவர்கள் வாழ்கிற ஒரு காலத்திலே ஒரு கருத்து அந்த பரப்பப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் பற்றிய அந்த கொள்கை குழப்பங்கள் பரப்பப்படுகிறது. அவரும் சாட்டையடிக்கு ஆளாகிறார். அவருடைய கையும், அதாவது தோல் புஜத்திலிருந்து கை கீழே இறங்கக்கூடிய அளவிற்கு அவர் அடித்து துவைக்கப்படுகிறார். ஆனாலும் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருந்த சகோதரர்களே, அவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த கொள்கைகளை காப்பாற்றினார்கள். எல்லோரும் சொல்லுவார்கள், இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர் பேரை சொல்லித்தான் நம்மளை வஹாபிகள் வஹாபிகள் என்று இவர்கள் வசைபாடுவது. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் பேசியதை நீங்கள் கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செய்து இந்த ஒரு கருத்தையாவது கேளுங்கள். இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவரை பற்றி இவர்கள் வைக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டுகள், பழிச்சொற்கள் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் சத்திய கருத்தை எடுத்து எம்பிய அறிஞர்களில் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களும் இமாம் இப்னு தைமியா அவர்களும் பாதிக்கப்பட்டதை போல், கடுஞ்சொற்களுக்கு ஆளாக்கப்பட்டதை போல், சபிக்கப்பட்டதை போல் வேறு யாருடைய வரலாறை நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம் இன்று வரைக்கும் இந்த கொள்கை குழப்பவாதிகளால் அவர்கள் குதறப்படுகிறார்கள் சகோதரர்களே. அவர் மேல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? மன்னர் சவுத், யாரு? முகமது இப்னு சவுத் இருக்காரு, முகமது இப்னு சவுத், சவுதி அரேபியாவுடைய ஃபவுண்டருங்கிறோமே, அவருடைய தொடர்பு, அவரோடு சேர்ந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய வளமான வாழ்வு, அதற்காகத்தான் இவங்க வஹாபிசத்தையே நிறுவனாங்க. வஹாபிசம் என்கிற வார்த்தைக்கு உங்களால் டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? வஹாபிசம் என்கிற ஒரு வார்த்தைக்கு யாராவது டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு கொள்கை அவர் ஏற்றினாரா? அப்படி யாருக்கு நீங்க இசம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும்?
இவருக்கு முன்பு யாருமே இந்த சிந்தனையை பேசவில்லை, இவர்தான் முதலில் பேசினார் அப்படின்னா நீங்க அவருக்கு இசம் என்று சொல்லணும். ஆனா இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவருடைய வாய்வழி வாக்குமூலம், அவருடைய வாழ்வியல் வாக்குமூலம் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அதில இமாம் அபூ ஹனீஃபா ஆரம்பித்து நான் பட்டியல் போட்ட எல்லா இமாம்களுடைய கருத்துக்களையும் அவர் எடுத்து சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இமாம்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் இவரும் சொன்னார். ஆனால் அவர் வாழ்ந்திருந்த, அவர் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்த காலகட்டத்தில் கபர் வழிபாடு தலை விரித்து ஆடிய ஒரு காலகட்டம். அது மதுகம் என்கிற பேரிலே வெறி கொண்டவர்கள் மிகப்பெரிய வன்மமாக நடந்து கொண்ட காலம். அது கடுமையான முறையிலே துன்புறுத்தப்படுகிறார். எந்த ஊரிலும் அவர் நிலையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. என் அன்பார்ந்தவர்களே, அவருடைய திருமணமே அவரது 40 வயதிற்கு பிறகுதான் நடக்கிறது. அவருடைய திருமணம் எத்தனை வயசுக்கு பிறகு நடக்குது? 40 வயதுக்கு பிறகுதான் நடக்கிறது. மன்னரோடு தொடர்பு பெற்று, அரசியந்திரத்தோடு தொடர்பு பெற்று, வளமான வாழ்க்கையை, அதிகாரத்திற்குரிய வாழ்க்கையை, படாட்டோபமான வாழ்க்கையை, ஆடம்பரமான வாழ்க்கையை தான் ஒருவர் வாடுகிறார் என்றால் அவருடைய திருமணம் ஏங்க 40 வயசு வரைக்கும் தள்ளி போகணும்? அவர் எங்க ஊரா துரத்தப்படணும்? அவர் எங்க நாடா துரத்தப்படணும்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எல்லோரும் தியாகம் செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், கதற கதற தாக்கப்பட்டார்கள். ஆனாலும் இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த கொள்கையில் இருந்தார்கள், இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த கொள்கையில் பயணித்தார்கள். அந்த கொள்கை உறுதி நமக்கு வர வேண்டும். நாமெல்லாம் அன்னைக்கு அவங்க பட்ட அந்த கஷ்டமெல்லாம் ஒரு பட வேண்டிய ஒரு சூழல் இப்போது இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் சின்ன சின்ன சங்கடங்களையாவது தாங்கிக் கொள்வதற்குண்டான மனப்போக்குவம் நமக்கு வரணும். அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் ஒருவரிடத்திலாவது போய் இந்த கொள்கையை சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவரை இந்த ஷிர்கில் இருந்து, பிதஅத்தில் இருந்து மீட்டெடுப்பேன். நான் தனிப்பட்ட முறையிலே போய் அவரிடத்திலே பேசுவேன். அவர் என்னை எத்தனை முறை எடுத்தறிந்து பேசினாலும், எத்தனை முறை என்ன அவர் ஏளனமாக பேசினாலும் அவரிடத்திலே போய் தன்மையாக நான் சொல்வேன், மென்மையாக சொல்வேன் என்கிற அந்த உறுதிப்பாட்டையாவது என் சமூகமே நீங்கள் எடுக்க வேண்டும். அவர்கள் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும், அவர்கள் மீது நாம் ஆறுதல் கொள்ள வேண்டும், அவர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும். எனக்கு கிடைத்த இந்த சத்தியம் எல்லோருக்கும் போய் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதி நமக்கு வர வேண்டும். அதற்கு முக்கியமாக நீங்கள் இந்த கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும். ஆஹா, அவனா ரொம்ப நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்பவனாயிற்றே, அவனா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆச்சே, அவனா கொள்கையில ஸ்ட்ராங்கா இருப்பவனாயிற்றே. இப்படித்தான் நமக்கு முன்பு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள் பேரெடுத்தார்கள். சமூகத்திலே அவர்கள் ஹலால் ஹராமை பேணினார்கள், வியாபாரத்தில் தூய்மையை பேணினார்கள், சிகரெட், பீடி போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக தூக்கி எறிந்தார்கள். சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் போகாமல் இருந்தார்கள். அதனால சமூகம் அவர்களை அங்கீகரித்தது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த தூய்மை பிறருக்கும் சகோதரர்களை இந்த கொள்கை போய் சேர்வதற்கு ஒரு வாய்க்காலாக, வடிகாலாக அமைந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஒழுக்கத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம், நம்முடைய பண்பாடுகள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். எல்லா விதத்திலும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமரசங்கள் விளைந்து விட்ட காரணத்தினால் சகோதரர்களே, இந்த கொள்கை அடுத்த சமூகத்திற்கு அல்லது பிற மக்களுக்கு போய் சேர்வதில் மிகப்பெரிய ஒரு தடையை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இளந்தாடியோடு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் தம்பிமார்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்திலே உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். தொழுகையில் நீங்கள் மிகச்சரியாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையில் நீங்கள் மிகச்சரியாக இருக்க வேண்டும். ஆஹா, அவனா தொழுகையில் சரியாக இருப்பவன் கொள்கையை சரியாகத்தான் சொல்லுவான், அதனால் அவன் சொல்வதை நீங்கள் மறுத்து பேசாதீர்கள் என்று உங்கள் வீட்டு பெண்களே உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். உறுதியாக இருப்பது, கொள்கையில் உறுதியாக இருப்பது இஸ்லாம் நம் மீது எதிர்பார்க்கக்கூடிய, நம் மீது வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இந்த வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மேடைகளில் பேசப்படுவதில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பேசப்படும் போது அப்படியே சகோதரர்கள் ஷிவரிங் என்று சொல்லுவோமே, புல்லரிக்கும். இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி, அதற்குண்டான மொழிபெயர்ப்புகளை சொல்லி, அதற்கு உயிரோட்டமாக வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லும் போது, குறிப்பாக பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுமைப்படுத்தப்படும் போது அஹத் அஹத் என்று சொல்லி அவர் உயிர் நீத்த வரலாறு இந்த வசனத்திற்கு விளக்கமாக பேசப்பட்டது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொல்லப்பட்ட வரலாறு இந்த வசனத்திற்கு விளக்கமாக பேசப்பட்டது. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான வரலாறு இந்த வசனத்திற்கு விளக்கமாக பேசப்பட்டது. இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தார்.
அந்த தெருவோரத்தில் வரும்போதே இந்த தெருவில் இருப்பவர்கள் அட வருவது முஸ்அப் தான் என்று தெரியக்கூடிய அளவிற்கு சகோதரர்களே, இந்த சமூகத்திலே யாருமே அனுபவிக்காத, யாருமே பூசிக்கொள்ளாத உயர் ரக வாசனை திரவியத்தை பூசியவர். அப்படிப்பட்ட முஸ்அப் சாகும் போது, இறக்கும் போது, கொல்லப்படும் போது, ஜனாசாக அவர் செத்து கிடக்கும் போது அவரை உடலை முழுமையாக போத்துவதற்கு ஒரு கஃன் துணி கூட இல்லாமல் மரணித்து போனார். இன்னைக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் மறந்து போச்சு. இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு பேசப்படுறதில்லை. கொள்கை உறுதி சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு காற்றோடு காற்றாக பறந்ததை போல் இருக்கிறது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி பிறகு அதில் நிலைத்து நிற்கிறார்களோ, மலக்குமார்கள் அவர்களிடம் இறங்கி வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னah, உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுகிற சுப செய்தி உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? இந்த மலக்குமார்கள் சொல்லுகிற வாழ்த்து உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? தொலை தூரத்தில் இருந்து ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உபதேசியுங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கணக்கிலே பேசவில்லை சகோதரர்களே. தரவுகள் அனைத்தையும் எடுத்து வந்து கொட்டவில்லை சகோதரர்களே. குர்ஆனில் இருக்கிற வசனங்களை எல்லாம் உணர்ச்சி பொங்க பேசவில்லை சகோதரர்களே. ஒரே வார்த்தையை சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல், அதில் நிலைத்து நில். அவ்வளவுதான், ஒரே அட்வைஸ், எதுவுமே வேற இல்லை. தொலை தூரத்திலிருந்து வந்து கேட்கிறாரு, எனக்கு உபதேசியுங்கள் என்கிறார். அவர் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் சொன்ன வார்த்தை, குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், பிறகு அதில் நிலைத்து நில். அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்டு போனார்கள், அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமையாக அதை எடுத்தார்கள். அதன் விளைவு என் திசைகளிலும் அதை பரவச் செய்தார்கள், விரவச் செய்தார்கள். தமிழ் கூறும் நல்லுலகு வரை இன்றைக்கு அதன் பயனால் பலனால் முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நாம் மன உறுதியோடு வாழ்வதற்கு, கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு சில வழிகளை சொல்கிறான். அதை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரைக்கு திரையிட ஆசைப்படுகிறேன். காரணம், மன உறுதியோடு, கொள்கை உறுதியோடு, ரிச்சுவல் ஸ்பிரிட் அப்படிங்கிறோமே, அந்த ஆன்மீக உணர்வோடு வாழ்வது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல சகோதரர்களே. நான் தெளிவாக சொல்லுவேன், உங்களுக்கும் கூட அது தெரியும். இந்த பள்ளிவாசல் இது போன்று அல்லாஹ்வை நினைவு கூறப்படக்கூடிய இல்லங்கள் தாண்டி உங்களுடைய உள்ளங்கள் இறை நினைவோடு இரண்டர கலப்பதற்கு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? அதை மட்டும் சிந்திங்க. இங்க வேலை பார்க்கிற இடம், பிள்ளைகளே, கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களே, நீங்கள் படிக்கின்ற இடம், நீங்கள் வியாபாரம் செய்கின்ற இடம், நீங்கள் சுற்றி பார்ப்பதற்காக போகின்ற இடம், நீங்கள் உல்லாசத்திற்காக உற்சாகத்திற்காக நீங்கள் செல்லுகின்ற இடம், எங்கேயாவது அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய, மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை தள்ளிக்கிட்டே போற விஷயம்தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டமான கட் அவுட்டுகள், எங்கே போன்றாலும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், எங்கே பார்த்தாலும் விலை உயர்ந்த விஷயங்கள், எங்கே பார்த்தாலும் ஆண் பெண் கலப்புகள், எங்கே பார்த்தாலும் போதை பழக்க வழக்கங்கள், எங்கே பார்த்தாலும் சினிமா கலாச்சாரங்கள், எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்ட இந்த கலாச்சார சீர்கேடுகள் எல்லாம் அங்கிங்கனாதபடி எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பிரகாசமாக ஒளித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்கள். என்ன இருக்குது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்க? என்ன இருக்கு இந்த சமூகத்தில்? நீங்கள் மார்க்கத்தோடு ஒட்ட, மார்க்கத்தோடு நீங்கள் நிற்க என்ன இருக்குது? எல்லாம் வழிகேடுகள் தான் இருக்கு, எல்லாம் அனாச்சாரங்கள், எல்லாம் குராஃபத்துகள், எல்லாம் ஹுஸாமலாத்துகள். அப்படின்னா எல்லாமே அனாச்சாரங்கள், எல்லாமே மார்க்கம் தடை செய்த மூட பழக்க வழக்கங்கள், இதுதான் இருக்குது. உங்களுடைய ஈமானை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நம்முடைய ஈமானை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வகால அல்லதீன கஃபரு லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா. அந்த இறை மறுப்பாளர்கள் கேட்ட கேள்விகளில் ஒன்று, இந்த இறை தூதரின் மீது இந்த வேதம் ஏன் ஒரேடியாக இறக்கப்படவில்லை? ஏனைய நபிமார்களுக்கும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வஹி வந்த வழி வேண்டுமானால் ஒன்றாக இருக்கலாம், வஹி வந்த வழி வேண்டுமானால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் வஹி வந்த வகை ஒன்றாக இல்லை. அது எப்படி? எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை ஒரே முட்டா அப்படியே கொடுத்தான்.
ஒட்டுமொத்த வேதத்தையும் ஒரே தொகுப்பாக கொடுத்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தின் வசனங்களை சுமார் 23 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப கொடுத்தான். இந்த தரவுகளை தெரிந்து கொண்ட இறை மறுப்பாளர்கள் ஏளனம் செய்கிற விதத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்கள். ஏங்க, வேதங்கிறது அல்லாஹ் கிட்ட இருந்து வருதுன்னு சொல்றீங்களே, எல்லா வேதங்களும் அப்படியே ஒன்டமா ஒரே டைம்ல தானே வந்துச்சு, உங்க வேதம் மட்டும் ஏங்க விட்டு விட்டு வருது? அதற்கு அல்லாஹ் சொன்ன காரணம் என்ன? லினுஸப்பித பிஹி ஃபுவாதக். கேள்வி அவன் கேட்டான், கேள்வி இறை மறுப்பாளர்கள் கேட்டார்கள். ஆனால் பதிலை அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதருக்கு சொன்னான். என்ன காரணம் தெரியுமா? கஸாலிக லினுஸப்பித பிஹி ஃபுவாதக். உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய இதயத்தை இதை கொண்டு வலுப்படுத்துவதற்காக. அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? உங்கள் உள்ளம் வலுப்பட வேண்டும் என்றால் நீங்கள் குர்ஆனை அர்த்தத்தோடு ஓத வேண்டும். உங்களுடைய உள்ளம் வலுப்பெற வேண்டும் என்றால் அன்றாடம் உங்களுக்கு குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். நெஞ்சிலே கை வைத்து ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். என் அருமை பெரியவர்களே, என் அருமை வாலிபர்களே, கடைசியாக குர்ஆனின் எந்த அத்தியாயத்தை நீங்கள் மொழிபெயர்ப்போடு ஓதுவீர்கள்? சொல்லுங்க. கடைசியாக குர்ஆனின் எந்த அத்தியாயத்தை முழுமையாக நீங்கள் படித்தீர்கள்? கடைசியாக குர்ஆனின் எந்த அத்தியாயத்தினுடைய தஃப்சீரை முழுமையாக நீங்கள் செவிமடுத்தீர்கள்? 15 வருஷம் 40 வருஷம் பயான்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நெஞ்சில கை வைத்து சொல்லுங்கள் சகோதரர்களே, ஒரு சூரத்துல் பக்ராவுடைய விளக்க உரையை முழுமையாக உங்கள் மௌலவிமார்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உண்டாக்கி இருக்கிறீர்களா? சொல்லுங்க. 40 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு, 30 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. அல் குர்ஆனுடைய சூறாக்களை அஹ்லுஸ் சுன்னாவுடைய மௌலவிகளை வைத்து முழுமையாக தஃப்சீரை படித்த நபர்கள் இங்கே இருக்கிறீர்களா? அப்புறம் எப்படி உங்களுக்கு கொள்கையில உறுதி வரும்? அப்புறம் எப்படி சகோதரர்கள் நமக்கு கொள்கையில உறுதி வரும்? எல்லாம் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு என்று எல்லாவற்றையும் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப சாதாரணமாக, வெயிட்லெஸ் என்று சொல்லுகிறோமே, கனமே இல்லாத ஒன்றாக எடுத்துக் கொள்கிறோம் சகோதரர்களே. ஆதலால் என் அருமை பெரியவர்களே, என் அருமை தாய்மார்களே, உங்களிடத்திலே பணிவோடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அல் குர்ஆனுடைய வசனத்தை அன்றாடம் படித்துக் கொண்டே இருங்கள். குர்ஆனுடைய கருத்தை உங்கள் உள்ளத்திலே சேர்த்து வைத்துக் கொண்டே இருங்கள். குர்ஆனின் சத்தான கருத்துக்கள், முத்தான கருத்துக்கள் உங்கள் உள்ளத்திலே போய் உட்கார்ந்து விட்டால் அது எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய துணிச்சலையும் தைரியத்தையும் உங்களுக்கு தந்துவிடும். அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய ஷரியத்தின்படி அமல் செய்வது. அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துகிறான். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது, இந்த அல்லதீன ஆமனு என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது, ஈமான் கொண்டவர்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை கடைபிடிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை கடைபிடிக்கும் தன்மை என்பது நமது வாழ்வின் அத்துணை துறைகளிலும் அது தலையிட வேண்டும் சகோதரர்களே. அது நம்முடைய தொழுகையில் மட்டுமல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் ஷரியத் என்பது என் தொழுகையிலும், என் நோன்பிலும், என்னுடைய ஹஜ் உம்ராவிலும் மட்டும்தான் தலையிட வேண்டும் என்று. உங்களுக்கெல்லாம் ஹஜ் செய்த ஒரு ஞாபகம் இருந்தால், உங்களுக்கெல்லாம் ஒரு முஅல்லிமோடு, ஒரு அஹ்லுஸ் சுன்னாவினுடைய முஅல்லிமோடு ஹஜ் செய்த அனுபவம் இருந்தால், அல்லது ஹஜ் செய்தவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நாங்கெல்லாம் முஅல்லிமா போவோம் இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது, தூங்குகிற நேரம் தவிர, எப்படி தூங்குகிற, சாப்பிடுகின்ற, கிரியைகளை செய்கின்ற நேரங்களை தவிர அந்த ஹஜ்ஜினுடைய வழிகாட்டி இடத்துல 24 மணி நேரம் மக்கள் ஒன்று கூடி இதை செய்யலாமா, அது கரெக்டா, அது கரெக்டா, இது கரெக்டா, இது இப்படி செஞ்சா ஓகேவா, அது அப்படி செஞ்சா ஓகேவா, கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நான் 2 முறை ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் 2 முறையும் நான் வழிகாட்டியாக போயிருக்கிறேன். அந்த 2 முறையும் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. என்னை போன்று பலருக்கும் அந்த அனுபவம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், உங்களுடைய ஹஜ்ஜும் உங்களுடைய உம்ராவும் மட்டும்தான் ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய ஹஜ்ஜுக்கும் உங்களுடைய உம்ராவுக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ஆதாரங்கள் தேவையா? உங்களுடைய ஏனைய விஷயங்களுக்கு ஆதாரம் வேண்டாம். உங்களுடைய திருமண விஷயத்திற்கு ஆதாரம் வேண்டாம். உங்களுடைய சொத்து பங்கீடுக்கு ஆதாரம் வேண்டாம். உங்களுடைய ஜகாத்திற்கு ஆதாரம் வேண்டாம். உங்களுடைய வியாபாரத்திற்கு ஆதாரங்கள் வேண்டாம். உன்னுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு ஆதாரங்கள் வேண்டாம். உன்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு ஆதாரம் வேண்டாம்.
உன்னுடைய கொள்கை கோட்பாட்டுக்கெல்லாம் ஆதாரம் வேண்டாமா? இதை நான் அதாவது குறைபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே சொல்லவில்லை. மக்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்றால், எதில் அவன் இலகுவாக இருக்கிறானோ அல்லது எது அவனுக்கு இலகுவாக இருக்கிறதோ அதில் மட்டும் குர்ஆனும் ஹதீஸும் தலையிடட்டும், அதில் மட்டும் அஹ்லுஸ் சுன்னாக்கள் தலையிடட்டும், அதில் மட்டும் மார்க்கத்தின் ஆதாரங்கள் தலையிடட்டும். என் தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய சொந்த சுகம், என்னுடைய சொந்த விருப்பம் என்று வரும்போது அதிலெல்லாம் மார்க்க ஆதாரங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டே நிற்கட்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் நிச்சயமாக சாகும் வரை உங்களால் கொள்கை உறுதியோடு இருக்கவே முடியாது. கொள்கை உறுதியோடு நீங்க பணத்தை தா, பொருளாதாரத்தை தா, வீட்டை தா, நிலத்தை தா, நகையை தா, தங்கத்தை தா, நிம்மதியை தா, குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை தா, வியாபாரத்திலே பரக்கத்தை தா, இதை மட்டுமே தான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா? கேட்பதில் தவறல்ல. ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு, உங்களுடைய கொள்கைக்கான உறுதியை. எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கும் போது நம்முடைய கொள்கைக்காக கேட்டிருக்கிறோம், நம்முடைய தௌஹீதிலே இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க கேட்டிருக்கிறோம். வழிகட்டுக் கொண்டே போகிறார்கள். சகோதரர்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் எல்லாம் தர்காவிற்கு போவதில்லை, நாம் எல்லாம் மௌலூது ஓதுவதில்லை, நாம் எல்லாம் ராத்திபு ஓதுவதில்லை, நாங்கள் எல்லாம் குதுபியத்து ஓதுவதில்லை, அதனால் நாங்கள் கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்றைக்கு சிந்தனை மாறிக்கொண்டிருக்கிறான், எத்தனை பேர் தடம் மாறி போய் கொண்டிருக்கிறான், எத்தனை பேருடைய இல்லத்தில் வளருகின்ற சிறு பிள்ளைகள் ஈமான் இஸ்லாம் என்றாலே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளோடு இருக்கட்டும், அது அவங்கிட்ட போக கூடாது. அது யாரு நினைக்கலாம்? அரசியல்வாதி அப்படி நினைக்கலாம். வேற வேற சிந்தனைகளிலே பொது வாழ்க்கையிலே ஈடுபடுகிறோம் என்கிற பேரிலே தங்களுடைய நேரத்தை காலத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறானே அவன் நினைக்கலாம். சினிமா கூத்தாடிகளுக்கு ரசிகர் மன்றம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறானே அவன் நினைக்கலாம். யார் நினைக்க கூடாது? கொள்கையிலே உள்ளவர்கள் நினைக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண படுக்கையிலே இருக்கும் போது தன் வாரிசுகள் எல்லாரையும் கூட்டி வைத்து, நபிங்க நபி, வஹியோடு வாழ்ந்தவர், வஹியோடு வார்க்கப்பட்டவர், வஹியின் மூலம் மக்களை வழிநடத்தியவர், இந்த நபி மரண படுக்கையிலே கிடக்கும் போது தன் வாரிசுகள் அனைவரையும் அழைத்து வைத்து, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்கப் போகிறீர்கள் கேட்டார். யாராவது உங்களுக்கு தெரிந்த உங்கள் குடும்ப வட்டாரத்தில், உங்கள் நட்பு வட்டாரத்தில் எத்தனை பேர் தௌஹீது சகோதரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள்? தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூட்டி எனக்கு பிறகு யாரை வணங்க போகிறீர்கள் என்று கேட்ட ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? கேட்க வேண்டாமா? அது பெரிய கேள்வி இல்லையா? சொத்து பத்து இருக்கும்போது எவ்வளவு விவரமா வசியத்து பண்ணிட்டு போற நீ, மரணிக்கிற தருவாயில் கூட வரவேண்டிய கடன்கள் இருந்தால் எவ்வளவு விவரமாக அந்த கடன் குறித்த விளக்கங்களை சொல்லிவிட்டு போகிறீர்கள். குறிப்பாக பகை இருந்தால் எவ்வளவு அழுத்தமாக அந்த பகையை குறித்து கூட சொல்லிவிட்டு போகிறீர்கள். அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கும் இவருக்கும் பகை இருக்கும், அவருக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பிரிய போறோம். மனைவியை கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு அவனை மட்டும் என்னுடைய ஜனாசாக்கு வர வச்சிராவே, அவனை மட்டும் உள்ள விட்டுறாதே, நான் மரணித்ததற்கு பிறகும் அவனோடு மட்டும் நீ உறவு வைக்காதே என்று சொல்லிவிட்டு கூட மரணிக்கின்ற இந்த சமூகத்திலே பிள்ளைகளை கூப்பிட்டு, பேர பிள்ளைகளை கூப்பிட்டு, வீட்டில் இருப்பவர்களை கூப்பிட்டு, இந்த தௌஹீத் என்கிற கொள்கையில இறுதி வரைக்கும் உறுதியா இருங்க, இந்த பள்ளிவாசலோடு தொடர்போடு இருங்க, இந்த பிரச்சார பணியிலே உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சாகிற யாரையாவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா சகோதரர்களே? இன்ஷா அல்லாஹ் நாம் அவர்களில் ஒருவராக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் மனது ஒரு வசியத்தாகவே உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் எனக்கு ஆயுளை தந்து நான் மரண படுக்கையில் கிடக்கும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி என் வாரிசுகளை நான் கூட்டி வைத்து, மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு எதை நீங்கள் வணங்க போகிறீர்கள்? யாக்கூப் நபி கேட்கிறாங்க, சுற்றி இருப்பவர்கள் பூரா சொல்றாங்க, நஅபுது இலாஹக், உங்களுடைய இறைவனான இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, உங்கள் மூதாதையர்களுடைய இறைவனான இந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு நபியின் வாரிசுகள் விஷயத்தில் ஒரு நபி இணை வைப்பை பயந்திருக்கிறார். நாம் எல்லாம் நபியை விட மேம்பட்டவர்களா சகோதரர்களே? இணை வைப்பை குறித்து பயப்படாமல் இருக்க, நாம் எல்லாம் நபியை விட மேம்பட்டவர்களா இணை வைப்பை பார்க்காமல் இருக்க? அதனால் இரண்டார்ந்த சகோதரர்களே, கொள்கையின் உறுதி என்பது நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு வாரிசுகளுக்கும் சேர்த்துத்தான். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். கொள்கையில் உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் கொள்கையில் உறுதியோடு இருப்பவர்களோடு நில்லுங்கள்.
அவர்களுடைய நட்பை விரும்புங்கள். உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுபவர்களை உங்களுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு சமூகத்தை பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனநோய் என்ன தெரியுமா? விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எவனும் தயாரில்லை. எல்லாரும் பாராட்டை விரும்புகிறோம், எல்லாரும் புகழை விரும்புகிறோம், எல்லாரும் அங்கீகாரத்தை விரும்புகிறோம். என்னிடத்திலே இருக்கிற குறைகளை, என்னிடத்திலே இருக்கிற எதிர்மறைகளை என் முகத்துக்கு நேராக சொல்லுகிற யாரையும் நான் விரும்புவதில்லை. இப்படி யாராவது சொன்னால் அவனோடு முகம் கொடுத்து பேசுவதற்கு கூட என்னுடைய உள்மனம் இடம் கொடுப்பதில்லை. அந்த நிலைமையை மாத்துங்க. ஊருக்கு 1-2 பேராவது அப்படி இருப்பாங்க. ஒரு மொஹல்லாக்கு 1-2 பேராவது அல்ஹம்துலில்லாஹ் கொள்கை உறுதியோடு வாழ்பவர்களாக இருப்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தூய்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி பிடித்து அவர்களுடைய நட்பை செய்யணுமோ உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரண காரியங்கள் நிச்சயம் நம்மை கொள்கையில் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருக்க வைக்கும். அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை எப்போதும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம். இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஷேக் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த காலத்தில் எப்படிப்பட்ட கேடர்ஸ், எப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க இளைஞர்கள், வாலிபர்கள் அன்றைக்கு இது போன்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் கட்டப்படுவதற்கு சொந்தத்தை பகைத்து, சுகத்தை பகைத்து, பல்வேறு விதமான தியாகங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு, பல்வேறு விதமான அடிவுதைகளுக்கு ஆளானாலும் இறுதி வரைக்கும் ஒரு பள்ளியின் ஊரிலே உருவாக வேண்டும், அந்த பள்ளியை வைத்து இந்த மார்க்க பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நெஞ்சுறுதியோடு இருந்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல உறுதியை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இறுதி வரைக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹு கைரா. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் செவிப்படுத்திருக்கின்றோம். அந்த செய்திகளில் எல்லா விஷயங்களும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னா, இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பல பெற்றோர்கள் புதிதாக நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை விசாலமாக்கட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நேரான பாதையை வழிகாட்டட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சிக்கு அதிகமான உதவிகளை செய்த பல சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உடலாலும் பொருளாலும் பலவிதமான ஒத்துழைப்புகளை தந்திருக்கின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சகோதரர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். மேன்மேலும் அதிகமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்கான வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரும் புரிய வேண்டும். அதற்காக வேண்டியும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இறுதியாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி, நம்முடைய நண்பர் சொன்ன ஒரு செய்தி, தவறுகளை கண்டால் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயமாகும். யார் தவறை சுட்டி காட்டுகின்றார்களோ, ஒரு நபர் தவறை சுட்டி காட்டி பேசினான்னு சொன்னா அவரை மிம்பர்ல ஏற்றக்கூடாது, அவரை பேசவே வளைக்கக்கூடாது அப்படின்ற அந்த சூழ்நிலை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பரவிவிட்டது. அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாகவே நாம் அறியாமலேயே நமக்கு மத்தியில் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டது. அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை என்பது சாதாரண கொள்கை அல்ல. அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பேசப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரிலோ உங்களுடைய கேள்விகளை கேட்டு அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நன்றியை உரித்தாக்கியவர்களாக இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பல ஊர்களில் இருந்து இரவுபுதூர் கடை, வேர்குளம்பி, சாமியார் மடம், கோட்டார், இன்னும் பல பகுதிகளில் திருவனந்தபுரத்திலிருந்து சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். இது போன்ற பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருப்பதன் காரணமாக அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோமோ
அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பரிபூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை விசாலமாக்குவானாக. இந்த நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி, வயநாடு மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை கூறி, நமது ஜமாத்தின் சார்பாக நன்றியை கூறி நிறைவு கொடுத்துக் கொண்டுள்ளோம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை சரியாக 10 மணி அளவில் நடைபெறும்.